இப்போ நாம் வந்து லேபர் காஸ்டிங்கில் வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து லேபர் டர்ன் ஓவர். ஃபஸ்ட்டு லேபர் டர்ன் ஓவர்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். சேஞ்ச் இன் லேபர் ஃபோர்ஸ். சிம்பிளாக லேபர் டர்ன் ஓவர்னால் சேஞ்ச் இன் லேபர் ஃபோர்ஸ் டூரிங் எ ஸ்பெசிஃபிக் பீரியட். அது வந்து ஹை லேபர் டர்ன் ஓவராக இருந்தால் நாட் ஸ்டெபிளைஸ்டு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் மேன் பவர் இருக்குது. லோ லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னா இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கர், அவங்களுக்கு வந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு எபிலிட்டி இல்லாமல் இருப்பாங்க. புது ஐடியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒரே டைப்பில் வந்து அப்டேட் ஆகாமல் ஒரு ஒர்க் நேச்சர் இருக்கும். அதனால் வந்து லேபர் டர்ன் ஓவரும் ஹை டர்ன் ஓவரும் இருக்கக்கூடாது. ஹை டர்ன் ஓவர்னால் யாரும் ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. இதனோட எஃபெக்ட்ஸ் வந்து ஃபர்தராக நம்ம படிப்போம். ஃப்ரீக்வன்சியாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால புது லேபர் வந்து மிஷினைஸ்டு ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண மாட்டாங்க. செட் ஆகிறதுக்கு ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஓகே, இப்போ டெஃபினிஷன்னு லேபர் டர்ன் ஓவர்னா சேஞ்ச் இன் லேபர் ஃபோர்ஸ் டூரிங் ஸ்பெசிஃபிக் பீரியட். சேஞ்சின்றது ஸ்டார்ட் ஆகிறப்போ இல்லை முடிகிறப்போ. ஓகே, மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் லேபர் டர்ன் ஓவர். எப்படி மெஷர் பண்ணுறது? இது வந்து ப்ராப்ளம் ஓரியன்டு. இப்போ வர்றது ஃபார்முலாலாம் ப்ராப்ளமும் நம்ம பார்க்கலாம். சப்ராக்ட் மெத்தட். அண்டர் சப்ராக்ட் மெத்தட் லேபர் டர்ன் ஓவர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி லெஃப்ட் டூரிங் ஏ பீரியட். அந்த பீரியடில் லெஃப்ட் ஆகி போனவங்க. இது வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி டூரிங் த பீரியட். ஆவரேஜ் நம்ம எப்படி இப்போ கால்குலேஷன் பண்ணோம்னா அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடோட ஸ்டார்டிங் எட்ஜு எண்டு டிவைடட் பை 2 ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு. லேபர் டர்ன் ஓவர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ரீப்ளேஸ்டு டூரிங் த பீரியட். கீழே வந்து ஆஸ் யூஷுவல் ஆவரேஜ் எம்ப்ளாயி டூரிங் த பீரியட். அடுத்தது ஃப்ளக்சுவேட்டட் மெத்தட். இது என்னென்னா லெஃப்ட் ஆனவங்களும் ப்ளஸ்ஸு ரீப்ளேஸ் ஆனவங்களும். ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் செகண்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஆவரேஜ் எம்ப்ளாயி. இன்னொரு ஒரு அடிஷ்னல் மெத்தட் ஒன்று இருக்குது. நம்பர் ஆஃப் அடிஷ்னல் டூரிங் ஆட் பண்ணது, அடிஷ்னலாக எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டூரிங் த பீரியட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் டூரிங் த பீரியட். இதில் மெயின் 3 ஃபார்முலா: சப்ராக்ட் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், ஃப்ளக்ஸ் மெத்தட். இப்போ இதை பற்றி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறமா வந்து இந்த கோஷன் ஃபார் லேபர் டர்ன் ஓவர், எதனாலலாம் லேபர் டர்ன் ஓவர் நடக்குது, அதாவது சேஞ்சஸ் நடக்குது, மேன் பவர் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வேலையை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதனோட எஃபெக்ட்ஸு அதுக்கு என்ன மாதிரியான காஸ்ட்டு ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸுங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே மெஷர்மெண்ட்டோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி வரும். த ஃபாலோயிங் டேட்டா கிவன் பை பர்சனல் டிபார்ட்மெண்ட். மேன் பவரை வந்து கால்குலேட் பண்ணுறது பர்சனல் டிபார்ட்மெண்ட்டு தான். சப்ராக்ட் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், ஃப்ளக்ஸ் மெத்தட். அட் த பிகினிங் 900, அட் த எண்ட் 1100. இப்போ இதில் வச்சு போட்டோம்னா ஆவரேஜ் வந்து 1000. ஆவரேஜ் 1000. ஃபஸ்ட்டு ஆவரேஜை போட்டாங்க. ஆவரேஜ் நம்பர் வந்து இனிஷியல் ஸ்டார்டிங்கு பிகினிங்கு எண்டு டிவைடட் பை 2. சப்ராக்ட் மெத்தட் நம்பர் ஆஃப்
கொஸ்டின் ரிமைனிங் இருக்குது. டூரிங் த மந்த்து, இது வந்து மந்தோட ஸ்பெசிஃபிக் டூரியேஷன்றது மந்த்து. 10 workers left, 40 workers discharge. டிஸ்சார்ஜ்னா எனி ரீசன் டர்மினேஷன் அது மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம். 150 recruiting, 25 worker are recruited in vacancy of, இதில் வந்து 25 வந்து ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு இந்த 3 ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் சப்ராக்ஷன் அப்படின்னா வேலையை விட்டு போனவங்க, லெஃப்ட் ஆனவங்களும் வேலையை விட்டு போனவங்க தான் 10. டிஸ்சார்ஜ் 2 பேரும் வேலையை விட்டு போனவங்க தான். 50 divided by 1000 into 100, 5%. இன் சப்ராக்ட் மெத்தடில் 5% வந்து லேபர் டர்ன் ஓவர். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், இங்கே டிஸ்சார்ஜ் ஆனவங்க இருக்காங்க ரிக்ரூட்டடு, ஆல்ரெடி இங்கே லெஃப்ட் ஆனவங்களுக்கு பதில் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னல் ரிக்வயர்மெண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக. ரீப்ளேஸ்மெண்ட் 25 divided by 1000னா 2.5 இதனுடைய டர்ன் ஓவர். 2.5. இன்னொரு மெத்தட் ஃப்ளக்ஸர் மெத்தடு. இதில் வந்து நம்பர் ஆஃப் அடிஷ்னல்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் சப்ராக்ட். நம்பர் ஆஃப் அடிஷ்னல்ஸ் வந்து ரிக்ரூட்டடு, இது ரீப்ளேஸ்மெண்ட்டு ரிக்ரூட்டடு 150, சப்ராக்ஷன் வந்து 50, 200. மொத்தம் இதில் 200 divided by 1000, 20%. நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் இக்னோரிங் ரிக்ரூட்மெண்ட் ஃபார் எக்ஸ்பென்ஷன். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் 25 தான் போட்டிருக்கோம். இங்கே வந்து 50 வந்து எக்ஸ்பென்ஷனுக்காக எடுத்த ரிக்ரூட்மெண்ட் பண்ணவங்க, அவங்க வரமாட்டாங்க. அடுத்தது ஃப்ளக்ஸுவல் மெத்தட் இண்டிகேட் ஆல் த ரிக்வயர்மெண்ட் இன்க்ளூடிங் எக்ஸ்பென்ஷன். ஆல் த ரிக்வயர்மெண்ட்னா என்னது? 150. இந்த 150ல் தான் 25. ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுவும் சேம் டைப் தான், கொஞ்சம் டேட்டா வித்தியாசமாக இருக்கும். ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் லேபர் டர்ன் ஓவர், நம்பர் ஆஃப் ஒர்க்கர் அட் த பிகினிங், அட் த எண்டு. அப்போ இது வந்து 4000 ஆவரேஜ். இதில் லெஃப்ட்டு 40, டிஸ்சார்ஜ் 180, ஒர்க்கர் டூரிங் த இயரு 600, ரிக்ரூட்டடு. அந்த இடத்துக்கு வேக்கண்ட்டை வந்து 150 வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே சேம் டேட்டா மட்டும்தான் மாறுது, வேறு எதுவும் இல்லை. ஆவரேஜ் 4000 போட்டோம். ரீப்ளேஸ்மெண்ட்டு 40, 160. ஸோ இது ஸ்ட்ரிக்டாக வந்துச்சா? சப்ராக்ட் மெத்தட் இதுவும் இருக்குது. 40, 160, 5%. ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு 150, ரீப்ளேஸ்மெண்ட்டு 3.75. நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் 600. சப்ராக்ஷன்னா இது ரெண்டும். லெஃப்ட் டிஸ்சார்ஜ் 20. ஓகே, இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா, லேபர் டர்ன் ஓவர்னா என்ன, எந்த மெத்தடில் மெஷர் பண்ண போகிறோம். ஒரு ரஃபாக வந்து லேபர் டர்ன் ஓவர்ன்றது 80 to 90% வந்து ஸ்டேபிளாகவும் ஒரு 10% வரைக்கும் இருக்கணும். அது ஒரு நார்மலான ஒரு மெஷர்மெண்ட்ஸு. அது இருந்தால் ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது.
மெஷர்மெண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து என்னென்ன கர்ஷனில் வந்து லேபர் டர்ன் ஓவர் நடக்குது, எஃபெக்ட்டு லோவாக இருந்தால் என்ன எஃபெக்ட்டு, ஹையாக இருந்தால் என்ன எஃபெக்ட்டு, காஸ்ட் ஆஃப் லேபர் டர்ன் ஓவர் என்னென்ன மாதிரியான காஸ்ட்டு வந்து லேபர் டர்ன் ஓவருக்கு நடக்குது, என்ன காஸ்ட்டு, ப்ரிவென்டிவ் காஸ்ட்டை தடுக்கிறதுக்கு என்ன செலவாக போகுது, இப்போ அதை குறைக்கணும்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு, கண்ட்ரோல் பண்ண ரெடியூஸ் பண்ண என்னென்ன மாதிரியான பண்ணணும், இது ரெண்டும் மிக்சடு தான். இது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு பை ப்ரிவென்டிவ் காஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.